வணக்கம். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். ஃபஸ்ட் ஷோ பார்க்கலான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரிஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆகாது எல்லாருக்குமே வருத்தம் தான். ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் எங்கேயும் வெளியில் போகாமல் எல்லோரும் ரூமில் இருக்காங்க. சரி, இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தால் எல்லோரும் ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்காங்க. 10 நாள் லீவ் போட்டு பாரிஸ்லேருந்து வந்திருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகும், நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட் ஷோவாவது பார்ப்போம், ஃபஸ்ட் ஷோ கிடைக்கலன்னா அடுத்த ஷோவாவது பார்ப்போம், வெயிட் பண்ணியாவது பார்ப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்தாங்க. இப்போ எல்லாருமே வந்துட்டு ரிலீஸ் ஆகலைன்னதும் ரொம்ப அப்படியே பிளான் சொதவி ரொம்ப வெக்ஸாகி உக்காந்துருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் ஏன் இல்லை, எனக்கும் இது ஏமாற்றம் தான். நானும் அவங்கள எல்லாருமே நல்லபடியாக பார்த்துக்கிட்டு ஊர் அனுப்பணும்னு சொல்லி வீட்டில் எல்லாரையும் விட்டுட்டு வந்தேன். எனக்கும் ஒன்றும் புரியாமல் வெளில வந்திருக்கிறோம். இப்போ படத்துடைய ரிலீஸ் டேட் வந்து இன்னும் அறிவிக்கல. நாளைக்கு தான் வந்து தீர்ப்பு சொல்ல போகிறதா சொல்லியிருக்காங்க. பார்க்குறீங்க, நாளைக்கு சொல்ல தானே போகிறாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிறது வந்து 10ஆம் தேதியோ 11 தான் இருக்கும். அது எப்படியும் ஏமாற்றம் தானே. 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகலைன்றதே பெரிய ஏமாற்றம் தானே. அதுக்கு அடுத்த நாள் ரிலீஸ் ஆனாலும் அது அவ்வளோ திருப்தியாக இருக்காது. ஆனால் இது என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் எங்களுக்கு உண்மையான கொண்டாட்டம். என் பசங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போனாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அவ்வளோ. இது வந்து படம் வரக்கூடாதுன்னு தடை பண்ணுறாங்களா? இது என்ன காரணம்? இது காரணம்னு சொல்லுறது எப்படி தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 படம் வந்துட்டு முதல் நாள் இல்லாமல் அடுத்த நாள் ரிலீஸ் ஆகிருக்கு, தளபதி படமே. ஸோ அதனால் நான் அது மாதிரி தான் பார்க்குறேன். இது ஒருத்தரை சார்ந்து இருக்குதுன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா எல்லாருமே இப்போ அரசியல் வராரு, அதனால் வந்து அவருக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இதுக்கு முன்னாடி அவர் அரசியல் வர்ற ஐடியா இல்லாதப்பயே அவர் படம் ஒரு 2-3 படம் வந்து டேட்டு தள்ளி போய் ரிலீஸ் ஆகிருக்கு. அது கரெக்டாக எந்த படம்ன்றது எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் தள்ளி போயிருக்கு. நாங்கள் ஃபஸ்ட் ஷோ எடுத்துகிட்டு அந்த போய் பார்க்க முடியாமல் அப்புறம் கடைசியாக தள்ளி வந்ததை போய் திரும்பி பார்த்துருக்கோம். ஸோ அதனால் நான் இது சாதாரணமாக அப்படி தான் பார்க்குறேன். படம் வருது, அதை வந்து தூக்கி காட்டணுன்றதுக்காக இந்த படத்தை வந்து போன படத்தில் இவர் தான் துப்பாக்கி கொடுத்தாரு. அப்போ தூக்கி காட்டாட்டாலும் அடுத்து அவர் தான் மேலே ஏற போகிறான்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ அந்த துப்பாக்கி வந்து விஜயை நோக்கி காட்டுறாரா? அப்படி சொல்கிறது தெரியல எனக்கு. வந்தால் தான் பராசக்தி வந்தால் தான் துப்பாக்கி விஜய் நோக்கி வருதா இல்லை வேறு யார் நோக்கி வருதுன்னு தெரியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.